ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜயை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புது வியூகம், புரட்சிகரமான வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு. அரசியலில் அதிர வைக்கிற ரகசிய திட்டங்கள்லாம் இப்போ கசிஞ்சு வந்திருக்குது. 2026 நடக்க போகிறது வந்து தேர்தலெல்லாம் ஜனநாயக போரா. திமுகவில் தொடர்ந்து இணைகிற அண்ணா திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், தலைவர்கள், புதிய நீதி கட்சியுடைய ஏசி சண்முகம் கூட மாநாடு போட்டு ஒரு புதுசாக ஏதோ அறிவிக்க போகிறாராம்ல. இப்படியெல்லாம் புது புது செய்திகள் வர்றப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026 வந்து அமோகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி அமித்ஷா புது திட்டம் போட்டு மறுபடியும் தமிழ்நாட்டு தலைமையில் வந்து அண்ணாமலையோடைய அதிகாரம் உள்ளே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த திட்டம் அப்படிங்கிற பல செய்திகள், புது புது தகவல்கள் வந்திருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சில நிமிடங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து ஒவ்வொருத்தராக விலகி திமுகவில் போய் சேரக்கூடிய ஒரு அதிர்ச்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், 2-3 சில தினங்களுக்கு முன்னாடி போன அன்வர் ராஜா அவர்களை தொடர்ந்து இன்றைக்கி புதுக்கோட்டையுடைய மன்னர், முன்னாள் எம்எல்ஏ மாண்புமிகு கார்த்திக் தொண்டைமான் அவர்களும் போயிட்டு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் வந்து இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார், முஸ்தபா. இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அது எப்பவும் திமுக கூட்டணியில் இருக்காங்க, இப்போவும் இருக்கிறாங்க. முஸ்லீம் லீக் மாதிரி நினச்சிக்கணுங்கிறது மாதிரி இவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு முஸ்தபா ஒரு கட்சி நடத்துகிறாரு. அவருக்கு அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இல்லைன்னாலும் பேரளவில் வச்சுருக்காரு. இவரை வந்து அதிமுக எப்பவும் பயன்படுத்தும் அந்த முஸ்லீம் லீக்கு பச்சை கொடியை காட்டுறதுக்காக. அப்படிப்பட்ட அந்த முஸ்தபாவோட இப்போ என்ன பண்ணியிருக்காரு, விஜய்க்கு ஆதரவாக வந்து தன்னுடைய ஆதரவை சொல்லியிருக்கிறாரு. ஏன் ஆதரவை சொல்லியிருக்காருன்னா பாஜக பக்கம் அதிமுக போயிடுச்சுன்றதுனால. இதையெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கலக்கத்தில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் புதிய நீதி கட்சியுடைய தலைவர் திரு ஏசி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் மதுரையில் ஒரு மாநாடு போட போகிறோம். அந்த மதுரையில் போட போகிற மாநாட்டில் எங்கள் சமுதாய மக்களை பூரா ஒன்றிணைத்து ஒரு பெரிய கொள்கை பிரகடனம் பண்ண போகிறோம். அது நீங்கள்லாம் எதிர்பார்க்காததாக இருக்குன்னு சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அதிமுகவுக்கு அடிவயிட்ட கலக்க ஆரம்பிக்குது. ஆகா, கட்சியில் இருக்கிற ஆளுகளும் போகுது, கூட்டணியில் இருக்கிற ஆளுகளும் போகுது, என்னதான் நம்ம நிலைமை ஆக போகுது அப்படிங்கிற கலக்கத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு சில நெருக்கமான நண்பர்கள், தலைவர்கள் வந்து யோசனை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ எடுத்த இந்த முடிவு வந்து ரொம்ப தவறானதுங்க. பாஜக பக்கம் நம்ம போயிருக்கவே கூடாது. பாஜக பக்கம் போனீங்கன்னா நீங்கள் நினச்சிங்க நம்ம வெற்றி பெறலான்னு சொல்லி, அதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் வந்து பாஜகவுடைய தொண்டர்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்குது. பாஜக அதிமுக தலைவர்கள் ஒன்று இணைஞ்சிடலாம், விருந்து சாப்பிட்லாம், 109 வகை பட்சணங்களோட சாப்பிட்லாம். ஆனால் தொண்டர்கள் வந்து இன்னும் இணையவே இல்லையே. இதை வந்து ஒரு பாஜக தொண்டரும் பாராட்டலை, ஒரு அதிமுக தொண்டரும் பாராட்டலை. அப்படிங்கிறத விட இன்னொரு ரகசியமான பேச்சுவார்த்தை நடைபெறுதுங்கிற தகவலை வந்து அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னப்பான்னு கேட்குறப்ப பாஜகவுடைய தொண்டர்கள் என்ன பேசிக்கிறாங்களாம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாஜக கூட்டணியிலேருந்து விலகின அதிமுக என்ன சொல்லிச்சு, இந்த முறை வந்து பிரதமர் மோடியை வந்து திருப்பி மறுபடியும் மோடியை விடக்கூடாது, எப்படியும் தோற்கடிக்கணும், பிரதமர் மோடியை திருப்பி பிரதமராக வரவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமியை நம்ம 2026 முதலமைச்சராக்கிறதுக்கு நம்ம மட்டும் என்ன ஒன்றும் ரோஷம் இல்லாதவனுங்களா அப்படின்னு சொல்லி பாஜக தொண்டர்கள்லாம் என்ன ஒரு ரகசிய முடிவு எடுத்திருக்காங்களாம். தலைவர்கள் கூட்டணி போட்டால் போட்டுக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும், அதிமுக வெற்றிக்கு பாடுபடக்கூடாதுங்கிற முடிவை பெரும்பாலான பாஜக தொண்டர்கள் எடுத்திருக்காங்கங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து இப்போ எடப்பாடி அவர்களுடைய காதுக்கு போனவுடனே தான் அவர் ஆகா நிலைமை மோசமாக போகுது, என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணியிருக்கிறாரு. இப்படி என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணுறப்ப தான் ஒரு புது ஐடியாவை ஒரு சில முக்கிய அரசியலில் ஒரு தூது போகிற சிலர் இருப்பாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இப்படியே போனீங்கன்னா
அதிமுக காணா போயிடும். நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ அதிமுக காணா போகாமல் இருக்கணும்னா பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், விஜயோட கூட்டணி போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், சமீபத்தில் நயினா நாகேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, பல கூட்டங்களில் பேசுகிறப்ப நான் பாஜக தலைவர் நான் தான் சொல்லிக்கிறேன், என்ன யாருக்குமே தெரியலை, நான் வழியக்க ஃபோன் போட்டு அந்த பாஜக நிர்வாகிகள்கிட்ட நான் தான் நயினா நாகேந்திரன், எந்த நயினா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கிற ஒழிய நான் நயினா நாகேந்திரங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. இப்படி என்ன யாருமே தலைவராக மதிக்கிறது இல்லை. இதே நிலைமை போனால் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காம போயிடும் போல இருக்குது அப்படின்னு அவர் புலம்ப, இந்த புலம்பலை கவனித்த அமித்ஷா என்ன திட்டம் போடுறாராம், அதுவும் சரிதானே. காரணம் நயினா நாகேந்திரனை யாரும் சரியாக அறிமுகத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம பாஜகவை வலுப்படுத்தணும்டா திருப்பி அண்ணாமலையை சீனுக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதே சமயம் நயினா நாகேந்திரன் தலைவரை அறிவிச்சிட்டதுனால அண்ணாமலையை உள்ளே கொண்டு வரவும் செய்யணும். அதே சமயம் தலைவர் பொறுப்பு இல்லாமல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலில் அவருடைய ஆலோசனையும் அவருடைய பிரச்சாரமும் அவருடைய அணுகுமுறையும் இருக்கிற மாதிரி செய்யணுங்கிற திட்டத்தை அமித்ஷா வகுத்துட்டாருங்கிற தகவல் கிடைச்ச உடனே தான் மறுபடி ஒரு பக்கம் கலக்கம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, இன்னொரு பக்கம் சந்தோஷம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குன்னு செய்தி வருது. குழப்பமாக இருக்குல்ல? அது என்ன, ஒரு பக்கம் தயக்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் சந்தோஷம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, ரெண்டும் உண்மை. தயக்கமும் கலக்கமும் என்னென்னா, ஆஹா நம்ம யாரை வரக்கூடாதுன்னு சொன்னோமோ அவரை திருப்பி கொண்டாந்து திணிக்கிறாங்களே, இது நம்மளை காலி பண்ணுறதுக்கு உள்ள திட்டமோங்கிற தயக்கமும் பயமும் வந்துச்சு. இன்னொரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா வந்துருச்சு, இதுதான் சாமி நம்மளுக்கு சரியான வாய்ப்பு. நம்ம என்ன சொன்னோம், அம்மாவை திட்டின அண்ணாமலையை விளக்குனதுனால தான் உள்ளே வந்தோன்னு சொன்னோம். திருப்பி இவரை கொண்டு வந்தாங்கன்னா, ஐயா எங்கள் அம்மாவை திட்டினவரே திருப்பி நீங்கள் அதிகாரத்தை கொண்டு வரீங்க, அதனால் உங்களோட நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியும், இந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாக்கு இவருக்கு மிக மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. யாருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு. அதனால் எடப்பாடிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மிக முக்கியமான சில அரசியல் பெரிய ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. அண்ணாமலை அப்படி உள்ளே வர்ற மாதிரி தெரிகிறப்ப ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயா நாங்கள் வெளியில் போகிறோம்யான்னு சொல்லிட்டு அதையே காரணமாக சொல்லி வெளியே வந்துட்டா உங்களுக்கு அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது, 2026 ஜனவரி வரைக்கும் நீங்கள் மௌனம் காக்கணும். 2026 ஜனவரியில் இந்த அறிவிப்பை சொல்லிவிட்டு பாஜக கூட்டணியில் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள்கிட்ட விஜயை சேர்றதுக்கான முயற்சியை நீ இப்போவே பேசிடுங்க. விஜய்கிட்ட பேசக்கூடிய செய்தியை வெளியிடக்கூடாது. அப்போ விஜய் அவர்களும் நீங்களும் கூட்டணி சேர்றப்ப உங்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போன அந்த எஸ்டிபிஐ திருப்பி உங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முஸ்தபா இருக்காருங்கல்ல, அவர் என்ன பண்ணுவார், பரவாயில்ல பாஜக விட்டு வந்தாங்கன்னு உங்கள் பக்கம் வந்துடுவார். அதே மாதிரி புதிய நீதி கட்சி மதுரையில் மாநாடு போட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக அறிவிக்க போகிறேங்கிறாங்க, அவங்களையும் இழுத்துடலாம். இப்படியெல்லாம் ஓரளவு நம்ம ஒன்று சேர்த்துட்டோம், ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு கணிசமான இடங்களை நம்ம பிடிச்சி ஆட்சியை கட்சியை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது. இதில் மட்டும் ஏமாந்தீங்கன்னா அதிமுகவும் இருக்காது, உங்களுக்கு அரசியல் வாழ்வும் இருக்காதுன்னு ஒரு பெரிய அட்வைஸையும் பயத்தையும் கொடுத்தவொடனே சரியாக தானே சொல்கிறாங்கன்னு உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசியமாக விஜய் அவர்களை சந்தித்ததாக ஒரு தகவல். இப்போ விஜய் அவர்களும் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சொல்கிற கருத்தெல்லாம் சரிதான், அதே சமயம் நமக்கும் வேறு வழி இல்லை, நம்ம பாஜகவையும் தாக்குறோம் திமுகவையும் தாக்குறோம், அந்த ரெண்டு பக்கமும் நம்ம போக முடியாது, ரெண்டு பக்கம் போக முடியாதுன்னா மூணாவதாக இருக்கிற சீமானவர்களும் முரண்பட்ட கருத்தோடு இருக்கிறாரு, வேறு வழியே இல்லை, நம்ம மட்டும் நின்றோம்னா நம்மளுக்கு அந்த ஓட்டு எண்ணிக்கை விகிதாச்சாரம் வராமல் போயிட்டா அடுத்து நம்மளை அரசியலை விட்டு ஓரம் கட்டிடுவாங்க. அப்போ அந்த விகிதாச்சாரம் உயரணும்னா ஏதாவது ஒரு நல்ல அரசியல் கட்சியோட தொடர்பு வச்சுக்கணும், அது அதிமுகவாக இருந்தால் நல்லது தானேங்கிற முடிவெடுத்து அவர் இதை பயன்படுத்திட்டு அவர் ஒரு புது டீல் போட்டிருக்காரு. இந்த டீலு தாங்க ஆச்சரியமான டீலு. இந்த டீலு இப்போ வெளியே வராது, ஜனவரிக்கு பிறகு வெளியே வரும். அது என்னென்னா 117 போட்டுக்குவோம், அதிமுக 117, தமிழக வெற்றி கழகம் 117 சீட்டு, 234 சீட்டில் யார் அதிகமாக ஜெயிக்கிறோமோ
அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க முதலமைச்சர், அடுத்த கட்சிக்காரங்க துணை முதலமைச்சர், இந்த டீலுக்கு நான் ரெடின்னு அவர் சொல்ல, ஓகே அதுக்கு நானும் ரெடின்னு எடப்பாடி சொல்லிட்டு அவர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரிங்க, நம்ம 2 பேரும் 117 117 எடுத்துட்டோம்னா நம்ம கூட வர்றவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறப்ப விஜய் சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்று செய்யுங்க, நம்ம 2 பேரும் 100 100 எடுத்துக்கிறோம், 234 சீட்டை நம்ம கூட்டணியில் வரக்கூடிய அந்த மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுப்போம். இந்த 100ல் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அந்த கட்சி முதலமைச்சர், அடுத்தவங்க வந்து துணை முதலமைச்சர். அப்போ இந்த கூட்டணி கட்சியோட ஆதரவோட நம்ம ஆட்சியை பிடிக்கலாங்கிற ஒரு ஆலோசனையை விஜய் சொல்லியிருக்காரு. ஆட்சியையும் பிடிக்க முடியாது, மாட்சியையும் பிடிக்க முடியாது, ஆனால் ஓரளவு சில இடங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை வந்து 2 கட்சியோடைய 2ஆம் கட்ட தலைவர் சொன்னாலும் பரவாயில்லையே, ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு இது பெட்டர் தானன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் அடிப்படையில் மிக கூடிய விரைவில் ஜனவரிக்குள்ள எல்லாருமே சுற்றுப்பயணம் போகிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் சுற்றுப்பயணம் போக இருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்துகிறதா இருக்காரு. அந்த மாநாட்டில் கூட இந்த அறிவிப்பை, சாடமேடையான அறிவிப்பை அவர் வெளியிட தயாராகிட்டாருங்கிற ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் அதிமுக இவ்வளவு பெரிய அலர்ஜி ஆனதுக்கு முக்கியமான காரணமே வந்து அன்வர் ராஜா இதை விட்டு போனது மட்டும் இல்லை, அவரை தொடர்ந்து புதுக்கோட்டை மன்னர் கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முஸ்தபா வந்து அதிமுக ஆதரவை விளக்கிட்டு விஜயுடைய ஆதரவுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த புதிய நீதி கட்சி போட்டிருக்கிற குண்டு எல்லாம் வந்து அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த திருப்பம் தான் இவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த குழப்பத்தையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக தெம்பாக இருக்கார். கவலையே இல்லை, 2026 இலக்கு 200ங்கிறது நிச்சயமாக நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். அதற்கு காரணம் திமுகவுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருபடி மேலே போயிட்டு திமுக அணியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த அணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு கூட பிரகாசமாக இருக்குங்கிற செய்தி வருது. ஆக வரக்கூடிய தேர்தல் 4 முனையில் முதல் முனையாக 200 இடங்களை தட்டி தூக்க போகிறது திமுக கூட்டணிங்கிற தகவல்கள்லாம் வெளிவருது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.